ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கருவேப்பிலை சிக்கன் கிரேவி எப்பவும் போல் எண்ணெயில் பட்டை கிராம்பு போட்டு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறமா இதில் வந்து தக்காளி போட்டு வதக்கிக்கோங்க, இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை போட்டு இந்த மாதிரி ஒரு கிண்டிட்டு உப்பு அப்புறம் மஞ்சத்தூள் நிறைய போடுங்க. ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக தான் நல்ல மிளகு மட்டும்தான் அதில் சேர்ப்போம், வத்தல் பொடி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. அதனால் மஞ்சத்தூள் நிறைய போட்டுக்கோங்க. போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா வேக விட்டுருங்க. ஃபஸ்ட்டே நல்லா வெந்துடணும் சிக்கனு. இன்னொரு பக்கம் நிறைய கருவேப்பிலை, நான் ஒரு 3 கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்து அதை வந்து எண்ணெயில் போட்டு பொரித்து அரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து சிக்கன் குழம்பு வெந்ததில் ஊற்றி ஒரு கிண்டி அதில் வந்து அது வந்து எண்ணெய் பிரியணும். அந்த அளவுக்கு நீங்கள் இதை வந்து வேக விட்டுறணும். இது வெந்ததுக்கப்புறம் பார்ப்போம். அது தனி கலராகவே இருக்கும் பாருங்களேன், சூப்பராக இருக்கும். இனிமேல் நம்ம நல்ல மிளகு சேர்க்கணும். லாஸ்ட் டைம் தான் நல்ல மிளகு சேர்க்கணும், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும், எஃபெக்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சாச்சு. அவ்வளோந்தான், கருவேப்பிலை சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நீட்டாக வெந்து அது பார்க்கவே நல்லாயிருக்கும். இட்லிக்கு, சாதத்துக்கு, எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ரொம்ப அருமையான ஒரு டிஷ்ஷு. கரெக்டாக எனக்கு வீடியோ எடுக்க முடியல, அடுத்த வீடியோவில் கரெக்டாக அப்லோட் பண்ணுறேன். புரிஞ்சவங்க இதை செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். மேலும் பல வீடியோக்கள் என் சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், கருவேப்பிலை சிக்கன் குழம்பு கிரேவி வந்து ரெடி ஆகிட்டு. இதை வந்து இனி இட்லிலேயோ இல்லைன்னா சாதத்துலேயோ வச்சு நீட்டாக சாப்பிட்ற வேண்டியதான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். Bye friends.